நம்மக்கிட்ட கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதால நம்ம மந்த்லி ஸ்கீமு ப்ளஸ் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி நம்ம ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னா உங்களுக்கு ஒன் டைம் ஃபிக்ஸட் ரேட் போது இன்னி ரேட்டில் நம்ம லாக் பண்ணுவோம். வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. பழைய நகையும் நம்ம மாற்றிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 11 மந்த்து கழிச்சு நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அது ஒன் டைம் நம்மக்கிட்ட பழைய நகை இருந்தால் அதை மாற்றிட்டு பண்ணலாம், கேஷாகவும் பண்ணலாம். அது இல்லாமல் மந்த்லி ரேட்டு நம்ம சேவிங் சிறுக சிறுக சேமிக்கிறது வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் என்னென்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு அன்னன்னைக்கு ரேட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி 5,000 நம்ம கேட்குறோன்னா இன்றைக்கி கிராம் ரேட்டுக்கு கிராமாக கன்வெர்ட் பண்ணிட்டு வருவாங்க. 11 மந்த்து கழிச்சு ஆஃப்டர் 11 மந்த்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே மட்டும் நம்ம இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ஒரே பேமெண்ட்டில் நம்ம பண்ணி எடுக்க முடியாது. மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலியம் வரும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். சிறுக சிறுக கோல்டு ரேட் சேவ் பண்ணி எடுக்கிறதுக்கு பதில் சிறுக சேர்த்தா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து தனவந்தனம் ஒரு ஸ்கீம் இருக்குது. 50% போனஸ் ப்ளஸ் 50% அது அந்த ஸ்கீமும் இருக்குது. நம்மளுக்கு என்ன கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க காயின்ஸ் சேவிங்காக இருக்குன்னா அந்த தனவந்தனம் ஸ்கீம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா போனஸும் 50% கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி 3 விதமான ஸ்கீம் இருக்குது நம்மகிட்ட. கோல்டு ரேட்டு ஏறிட்டே இருக்கிறதால கஸ்டமர் வந்து மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் லோ கிளாஸை தாண்டியும் ஹை கிளாஸ் பீப்புளும் இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவே இது பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மேன்களும் இதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் என்னென்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கு கிராம் ரேட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு வரும். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் அப்படியே கிராமாக வருது ப்ளஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் வருது 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 11 மந்த்துக்கு. அதேமாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டு கோல்டை மாற்றிட்டு 11 மந்த்துக்கு ஆஃப்டர் 11 மந்த்துக்கு அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து பெனிஃபிட் என்ன, 11 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 5th மந்த்துக்கு அப்புறமே ஸ்டார்ட் ஆகிடுது. 5th மந்த்துக்கு அப்புறம் 6th மந்த் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீட் இருக்குது, ஒரு செயின் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் 11 மந்த் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 6th மந்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அது வேஸ்டேஜ் என்ன பேசணும் 5% 6% மந்த்துக்கு டூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் நம்மளுக்கு அந்த நம்ம எடுக்கிற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்.